இந்த படத்திலே வந்து ஒரு அந்த திரும்பி பார்ப்பீங்களா ஒரு லுக்கு வில்லனிசம் லுக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Taste Daily. Taste the Daily. தமிழ்நாட்டில் இல்லைன்னா என்ன நடக்கும்? அழுவேன், ரொம்ப நேரம் அந்த இடத்துலயே பார்ப்பேன், திருப்பி வந்துட மாட்டான் நான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னே எனக்கு அழுவ வந்துடும். பார்த்து அழுவும் போது கூட இவன் தான் சொன்னான், ஒரு கண்ணில் மட்டும் டிஎஸ் வர மாதிரி பார்த்துக்கோ. இன்ஸ்டிங்க்ட் சென்ஸ் ஜாஸ்தின்னு படித்தேன். ஒருத்தருக்கு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தே வில் கெட் தட் சென்ஸ் அப்படின்னு. சின்ன வயசில் வந்து இவன் மொட்டை மாடியில் விளாண்டுட்டோம்னா பட்டம் விட்டுட்டு இருக்கும் போது கீழே விழுவுறது எனக்கு தெரிஞ்சுது, கீழே ஏதோ நடந்து. நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டீங்களா கரெக்டா இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்றத? 3 நாள் ஆச்சா? இப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவர் தான் நல்லா போல்டா இருப்பாரு. க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேர் பெஞ்சமின். ஓகே, எனக்கு அந்த பேரில் ஆரம்பத்துலேருந்து ஒரு இருக்கும் பர்டிகுலர் சீன் இருக்குது. அது வரும்போது சின்ன மூமெண்ட் இருக்கும் எனக்குள்ள. இந்த டெலிட்டட் சீன் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? டெலிட்டட் ஷார்ட்ஸ் இருக்குது. இப்படி ஒரு ஷார்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுன உடனே அது இன்ஸ்டண்ட்டாக அது அப்போ எடுத்தது. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லலாம் இல்லை. இந்த படத்திலே வந்து ஒரு பயங்கரமா மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணது உங்களோட அந்த திரும்பி பார்ப்பீங்களா ஒரு லுக்கு வில்லனிசம் லுக். அது பண்ணலாமா? ரீக்ரியேட் பண்ணலாமா? லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 11 மூவி டீம் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 பேருமே கங்க்ராச்சுலேஷன் சார். படம் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கரமாக பேசப்படுது. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. 11 ஸோ டைட்டிலே பார்க்கும்போது அந்த 11 பேர் கொள்றாங்க. ஸோ அதுதான் அந்த 11க்கான டைட்டிலா இல்லை ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்கான நிறைய ரீசன் இருக்குது. ரெஃபரன்ஸ் வச்சு தான் 11. பட் 11 மெயினாக வந்து ட்வின்ஸ் 11. ஸோ 1+1 ஓட ரெப்ளிகா இன்னர் 1. ஸோ ஓகே, ட்வின்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட். ப்ளஸ் படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மொத்தம் 11 மர்டர்ஸ் இருக்கும். ஆமாம், அப்புறம் 11 ட்வின்ஸ் அந்த கிளாஸில் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய 11s சேர்ந்து தான் அதுக்கு 11. இவங்களோட ஃப்ரான்சிஸோட பெஞ்சமினோட பர்த்டே வந்து 11. ஸோ நிறைய ஒரு கனெக்ட் பண்ணி தான் 11. ஓகே, பட் இந்த ஸ்டோரி வந்து எவ்வளோ நேரம் சார் நீங்கள் எழுதி முடிச்சிங்க? 1 year. 1 year ஆயிடுச்சு ஸ்டோரி எழுதி முடிக்கிறதுக்கு. கம்ப்ளீட் ஃபைனல் டிராஃப்ட் எடுக்க 1 year. ஓகே, ஸோ இப்போது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரியாகவே வந்து பார்க்கும்போது ஒரு கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் கனெக்ட் இருக்குது இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த பேங்க்கில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து கடைசியில் கனெக்ட் ஆவார் கிளைமேக்ஸில் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு அவர் வச்சுருக்க அந்த லைட்டர், அதுக்கு கூட ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த லைட்டர் அவர் ஸ்மோக் பண்ணுறாருன்னா சும்மாலாம் ஸ்மோக் பண்ணல, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அது இப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கனெக்ட்னு இருக்குது. அது எப்படி எழுதுனீங்க நீங்கள்? அது கான்சியஸாக எழுதுனது தானா? ஆமாம், இப்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணணுன்றது தான் ஐடியா. ஸோ ஒரு சீன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சீனுக்குள்ளே என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும் நம்ம ஆடியன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கனெக்டிவிட்டின்றது எப்போவுமே ஒர்க் ஆகும். நம்ம ஒரு விஷயம் சம்மந்தம் இல்லாத நினைக்கும் போது அது சம்மந்தப்படும் போது நமக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிடைக்கும் இல்லையா? எனக்கு கிடைக்கும் நான் படம் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் சரி நம்ம வந்து எழுதும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணணுன்றது பேசிக் ஐடியா வந்து அதை கொஞ்சம் கன்வின்சிங்காக பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதனால தான். பட் லைட்டர்லாம் அது கதையிலேயே அது இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே இருந்துச்சு அந்த லைட்டர் மேட்டர்லாம். அந்த லெவல்லையுமே அந்த லைட்டர் வரும். ஆமாம், நான் அது சின்ன எலிமெண்ட்ஸ் நான் அதிலே சேர்த்து வச்சுருப்பேன். நான் அந்த டைட்டிலே அந்த 11ல் டைட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு சின்ன ஒரு சிம்பாலிக் ஒன்று இருக்கும். ஒரு 10 பேர் நிற்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அந்த சின்ன விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைட்டில் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லியிருப்பேன். ஓகே, அதே மாதிரி அந்த கேரக்டர், அதாவது வந்து பெஞ்சமின்றவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஐக்யூ லெவல் இருக்கவர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு இடத்துல சொல்லிப்பீங்க அந்த செஸ். அதை வச்சு தான் வந்து, அதாவது அவர்கிட்ட எப்பயுமே 3 பிளான் இருக்கும். பட் நமக்கு அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது தெரியாது, என்னல தான் தெரியும் அப்படின்றது. படத்தையுமே அப்படி தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவுமே அந்த ரைட்டிங்கில் பார்க்கும்போது அந்த அதாவது ஒரு விளையாட்டில் தான் அவரோட ஐக்யூ லெவல் அந்த செஸ்ஸை வச்சு தான் காட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துறதுனால. ஆமாம், எனக்கு அவரோட மென்டலி பயங்கர ஸ்ட்ராங்குன்றது கேரக்டரில் இருக்குது. ஸோ அவரோட ப்ரில்லியன்ஸ் எப்படி காட்ட முடியும்னு பார்த்தேன். ஸோ அது வந்து செஸ் மூலிமா சொன்னால் இன்னும் கன்வின்சிங்காக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம செஸ் விளையாடும்போது நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா? அடுத்து என்ன மூவ் பண்ணலாம், இந்த மூவ் பண்ண ஆப்போசிட்டில் இருக்கும் என்ன மூவ் பண்ணுவாங்கன்றது தான் பேசிக்கான செஸ்ஸோட கேமோட ஐடியாஸோ. ஸோ அது மாதிரி திங்க் பண்ணுற ஒரு ஆள் வந்து க்ரைம் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது தான் அதோட கண்டென்ட். ஸோ அதனால தான் அந்த செஸ்ஸை நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ அவரோட மென்டலி பயங்கர ஸ்ட்ராங்கு. ஸோ அவர் நிறைய திங்க் பண்ணுவார், எல்லா பக்கத்துலேருந்து யோசிப்பாருன்றது தான்
அவரோட கேரக்டர். ஸோ அது செஸ்ஸில் சொன்னால் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் செஸ் கொண்டு வந்தது உள்ள. ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கண் கலங்க வச்சுட்டீங்க. லிட்டரலி அந்த படத்தில் ஒரு 2-3 சீனில் இவங்க அழுகும்போது எங்களுக்குமே அழுக வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. சார் உங்களுக்கு என்ன இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு? சார் எப்போவுமே ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அது ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த சீனில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே சொல்லிடுறாரு. அதனால அவர் ஆக்டும் பண்ணி காமிச்சிடாரு, இது அப்படி பண்ணுப்பா அப்படின்னு பண்ணோடனே நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். உங்களுக்கு என்ன இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு? எனக்கு அதுதான் ஒரு பாட்காஸ்ட்ல கூட சொல்லியிருப்பாரு, அந்த 2 மினிட்ஸ்னு ஒரு விஷயம் அழுகிறது வந்து கிளிசரின் வேணுமா கிளிசரின் வேணும் ஒரு வாட்டி கேட்பாரு. ஆனால் நான் பண்றேன் சார்னா அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. என்ன பண்ணுவீங்க அந்த 2 மினிட்ஸ்? என்ன யோசிச்சுட்டு வருவீங்க? எதுவும் யோசிக்க மாட்டேன். நானே கேரக்டர்ல இப்படி நடந்தா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நினைச்சுப்பேன். நினைச்சோன்னே எனக்கு அழுகும். இப்போ சீன் வந்து எனக்கு நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். இப்போ தம்பின்னு ஒருத்தர் இல்லைன்னா என்ன நடக்கும், அழுவேன் ரொம்ப நேரம் அந்த இடத்துலயே பார்ப்பேன், திருப்பி வந்துட மாட்டான் நான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னே எனக்கு அழுவ வந்துடும். வாவ். ஸோ படத்தில் வந்து இவர் வந்து கொஞ்சம் பாவமான கேரக்டராக இருப்பார், நீங்கள் வந்து கொஞ்சம் போல்டான கேரக்டராக இருப்பீங்க. ரியல் லைஃப்லேயே அப்படிதானா 2 பேரும்? அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவர் தான் நல்லா போல்டாக இருப்பார். ஓகே. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை தான் வருதுன்னா அந்த இடத்துல யார் ஃபர்ஸ்ட் நிற்பா? இவன் தான் நிற்பான். அவர் தான் நிற்பாரு. ஓகே. இந்த படம் வந்து ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க வெளியே, ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு? ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கேட்ட விஷயமே இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உனக்காக அழுதுருக்கானா அப்படிதான் கேட்டிருக்காங்க. அப்படியா? ஓகே. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நீ நடிச்ச படத்துலேயே தாண்டா சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு கலாய்ப்பாங்க. ஓகே. சரி நீ சொல்லுங்க, ரியல் லைஃப்ல அப்படி அழுதுருக்கீங்களா? அவங்க இதுல யார் அண்ணா யார் தம்பி? நான் அவன் தம்பி. ஓகே. ஸோ தம்பிக்காக அழுதுருக்கீங்களா? சில டைம் அழுதுருக்கேன். சில டைம் எனக்கு நான் பண்ண தப்புக்காக ரொம்ப திட்டு வாங்குவான். அப்போ வந்து எனக்கு லைட்டா எமோஷனலா தான் இருக்கும். ஓகே. ஸோ ட்வின்ஸா இருக்குல்ல, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு? நிறைய இருக்குல்ல. நம்ம ஏதாவது பண்ணிட்டா அவங்கள பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி எக்ஸாம் மாற்றி எழுதுறாங்க பண்ணதே இல்லை. ஏன்னா எல்லாம் ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. எக்ஸாம் மாற்றி எழுதுறது அதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ். அதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ். ஆனால் நிறைய இது இருக்கு. ஏன்னா இவனுக்காக நான் தான் திட்டு வாங்கணும் வீட்டில். இப்போ இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா நான் தான் பண்ணு நினச்சி என்ன திட்டுவாங்க. அன்னைக்கு கூட இம்போசிஷன் எழுதும் போது இவனுக்காக நான் எழுதுனேன். அந்த மாதிரி நிறைய இதுதான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் அதே மாதிரி 65 ட்வின்ஸ் வச்சு அந்த படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு? தென் எப்படி அதெல்லாம் அவங்களெலாம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கிறதுன்றது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? கம்ப்ளீட்டாக ஒரு 8 மாதம் ஆச்சு. முதல்ல அவங்க எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு 8 மந்த்ஸ் ஆச்சு. டிஃபிகல்ட்டி இந்த சென்ஸ் இவங்க தேடுறது தான். ஏன்னா நமக்கு தேவை ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் ஒரே மாதிரி இருக்கணுன்றது தான் கான்செப்ட். ஸோ நமக்கு அதுதான் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் டைம் எடுத்துக்கிச்சு. பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸ் நமக்கு வந்து சேரும்போது சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. கண்டிப்பாக. இப்போ ரிசர்ச் ஒர்க் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ நீங்களே வந்து இந்த ட்வின்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணும்போது ரிசர்ச் பண்ணும்போது ஷாக்கிங்கான விஷயம் இல்லை ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஷாக்கிங் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா இவங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் சென்ஸ் ஜாஸ்தின்னு படித்தேன் நான். ஒருத்தருக்கு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தே வில் கெட் தட் சென்ஸ் அப்படின்னு படித்தேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அவங்களுக்குள்ள. ஈவன் அவங்க வேறு ஊரில் இருந்தால் கூட அது நடக்குமா, எவ்வளோ தூரத்தில் இருந்தால் ஆமாம் நடந்திருக்குன்னு சொல்லி அது நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் படித்தேன். ரியல் லைஃப்பில் யாராக்குமே நடந்திருக்குன்றதெல்லாம். வெளியூரில் இருப்பாங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமா, தே ஃபீல் சம்திங் அவங்க பேட், எப்படி அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுமா அவங்களுக்கு. என்னென்னு விசாரித்து பார்த்தா அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு இன்ஸ்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சீனே இருக்கும் அந்த படத்தில் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கா, இவருக்கு ஏதோ ஒரு தப்பாக நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோன்றதோ இல்லை உங்களுக்கு தோன்றதோ அப்படிலாம் இருந்திருக்கா? சின்ன வயசில் வந்து இவன் மொட்டை மாடியில் விளாண்டுட்டு இருந்தான். அப்போது பட்டம் விட்டுட்டு இருக்கும் போது கீழே விழுவுறது எனக்கு தெரிஞ்சுது. கீழே ஏதோ நடந்துருச்சுடா மேலே அப்படின்னு வந்து தான் நான் கரெக்டாக மேலே போனேன். இவன் கீழே விழுந்து கிடந்தான். அது மறக்க முடியாது. ஓகே. உங்களுக்கு அப்படி ஏதாவது? இவன் சொன்னதுதான். எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ இவன் அப்பா கிட்ட சொன்ன முதல் விஷயமா தான் நான் முதலே நினைச்சேன் இவனுக்கு ஏதோ ஆக போகுது, நான் தான் மேலே போவானான்னு சொன்னேன். இவன் கேட்காம மேலே போனான். இன்ட்ரெஸ்டிங்ல ஆக்சுவலா அது நம்ம நார்மலா நமக்குமே ஒரு சில விஷயம் தோணும். பட் இந்த அளவுக்கு தோணுமானா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா சென்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி. ஓகே. பிகாஸ் இப்போ கூட இவன் இதுதான் சொல்லுவான்னு எனக்கு தெரிஞ்சது. இப்போ கூட இதுதான் சொல்ல போறான்னு தெரிஞ்சது. அப்படியே ஸோ யார் என்ன நினைக்கிறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். மாற்றி நீ இதை தான் பேச போகிற, இதை தான் சொல்ல போகிறன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இப்போ பொதுவாக இந்த தமிழ் படங்களாக இருக்கட்டும், ஹாலிவுட் படங்களாக இருக்கட்டும், அந்த சைட் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களோட கேரக்டர் நேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டோஃபர், இதில் பெஞ்சமின், ஃப்ரான்சிஸ்,
ஸோ இந்த நேம்க்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மோஸ்ட்லி இப்படி நான் தான் இந்த ட்வீட்லாம் நிறைய பார்த்தேன் சேம் கைண்ட் ஆஃப் நேம். இல்லை நான் ஆக்சுவலாக வந்து இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேர் பெஞ்சமின்றது. ஓகே ஓகே, எனக்கு அந்த பேரில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஈர்ப்பு உண்டு. எதனால இருந்து அது தெரில, அது நான் அது எனக்கு பர்சனலாக அந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும் அந்த பேரில். ஒரு பயங்கர ஒரு பவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த பேரில், எனக்கு எனக்கு பர்சனலாக. ஸோ அதனால தான் அந்த பேர் எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. ரெண்டாவது நான் வந்து பெஞ்சமின் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ண ஆசைப்பட்டேன். ஆமாம், அவர் ஹீரோ தான். இஸ் எ ஹீரோ. ஆமாம், இஸ் நாட் அ சைக், இஸ் எ ஹீரோ. நான் வந்து அந்த கேரக்டரை ஹீரோவாக தான் முடிச்சிருப்பேன். ஏன்னா பார்க்குற எங்களுக்குமே வந்து அவர் ஒரு ஹீரோ. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக லைஃப்லேயே வந்து ஒரு வில்லன் வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்ச படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அதாவது தப்பு பண்ணவனை மன்னிச்சிட சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்லிடுறீங்க. ஸோ மன்னிப்போம் மறப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் வச்சு இந்த படத்தை நீங்கள் வேற மாதிரி முடிச்சிருவீங்களோ, அப்படி முடிச்சிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். மேபி அந்த ஒரு தாட் இருந்ததா உங்களுக்கு? இல்லை, எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஸ்டில் எனக்கு படத்தை எழுதி முடிக்கிற வரைக்குமே நான் பெஞ்சமின் ஷூஸில் இருந்து தான் அதை எழுத ஆரம்பித்தேன். ஓகே, அவர் இருந்தால் என்ன பண்ணுவார், அவரோட மனநிலை என்ன இருக்கும், அந்த கேரக்டர் மனநிலை என்னவாக இருக்கும், கடைசியில் அவர் என்ன சொல்ல நினைப்பாருன்றது முதல் கொண்டு அவர் என்ன நினைப்பாருன்னு தவிர பொதுவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு நான் அப்படின்னு அப்ரோச் பண்ணவே இல்லை. அது அவரோட மனசில் என்னவா வார்த்தையாக வெளில வரும்ன்றது தான் அந்த கேரக்டர் சொன்னது. ஸோ நான் வந்து அது மறப்போம் மன்னிப்போம்ன்றது இருக்கும், அது எல்லாம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, இருக்கட்டும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு அந்த கேரக்டர் என்ன சொல்லணும்னு தான் பார்த்தேன். பெஞ்சமின் என்ன சொல்லுவார் அந்த இடத்துல, அவர் என்ன சொல்ல விரும்பினார், அதுதான் அந்த டைலாக், லாஸ்ட் டைலாக். நீங்கள் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்கிறீங்க, மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியலன்றது அந்த கேரக்டரோட பெயின் வேர்ட்ஸ். அது அவ்வளோதான், அந்த கேரக்டர் மூலிமா சொல்ல வர அந்த வார்த்தைகள். இந்த படத்தில் பீக் ரைட்டிங் அப்படின்றது அந்த ஒரு டைலாக் தான். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது பர்சனலாக எனக்குமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், படம் பார்த்த இப்போது மற்றதெல்லாம் தாண்டி மெசேஜ் அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்ட்டாக நம்ம பார்க்கும்போது அந்த படத்தை வந்து இது இப்படி தான் முடியணும், இதுதான் கரெக்டு, தட் மீன்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ண ரிவெஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத என்கரேஜ் பண்ண கிடையாது. பட் இந்த கேரக்டருக்கு நடந்ததுக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதை பார்க்கும்போது இருந்தது. அதே மாதிரி இந்த படம் வந்து அதில் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்லாம் நிறைய விஷயம் இருந்தது. நீங்கள் ஏதாவது அப்படி வச்சிருந்தீங்களா இந்த படத்தில்? இல்லை, ஒரு சிங்கிள் கிளைமேக்ஸ். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ண கிளைமேக்ஸ். அதுதான் கடைசி, அதுதான் கிளைமேக்ஸ். ஓகே, ஸோ டெலிட்டட் சீன் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? டெலிட்டட் ஷார்ட்ஸ் இருக்கா? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. we are planning. இன்னைக்கு கூட இன்னைக்கு காலேஜ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமா? நான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. it will be very interesting. ஒரு ஷார்ட் எடுத்தோம். அது வந்து படத்தில் வைக்கலாமா வைக்க வேண்டான்றதெல்லாம் நாங்கள் அப்போ யோசிக்கல. இப்படி ஒரு ஷார்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுன உடனே அது இன்ஸ்டன்ட்டாக அது அப்போ எடுத்தது. கடற்கடன ஒரு ஷார்ட்ஸ், இந்த ஷார்ட் எடுத்து வச்சிடலாம். அது ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லாம் இல்லை, அது அந்த ஸ்பாட்டில் எங்களுக்கு தோணுச்சு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்து வச்சோம், படத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, எடுத்து வச்சோம். அதை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசை. படத்தில் வைக்காம ஏதாவது காரணம் இருக்கா? இது தேவைப்படலை, அது நெசசிட்டி வரல, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கான கன்விக்ஷன் ஒரு இடம் தேவைப்படல அதுக்கு. பட் ஆனால் எங்களுக்கு அந்த அப்படி ஒரு ஷார்ட் எடுத்து பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரே ஒரு ஷார்ட் தான் அது எடுத்தோம். அது நான் இந்த வீக்கெண்ட் வந்துடும். அது இப்போ படம் பார்க்குற நாங்கள் வந்து நிறைய சொல்கிறோம், எங்களுக்கு அந்த சீன் பிடிச்சது, இந்த சீன் பிடிச்சது. ஆஸ் அ டேரக்டராக நீங்களே படம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சீன் வந்து நான் ரொம்ப ரசிச்சு எடுத்தேன், இல்லை எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இந்த சீன் அப்படின்னா என்ன சீனாக? இல்லை, அப்படி பார்த்தா எனக்கு மொத்த படமே தான். பட் எனக்கு வந்து நான் எடிட்டில் பார்க்கும்போது நம்ம எழுதுனது நம்ம எடுத்தது அப்படின்னு நமக்கு நல்லா கான்ஷியஸுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ பட் ஸ்டில்லுமே வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது. அது வரும்போது சின்ன ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும் எனக்குள்ள. இவரும் அபிராம் மேடம் செஸ் விளையாடும்போது இவர் ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா, இவ்வளோ நல்லா விளையாடுறா அப்புறம் ஏன் எங்களுக்கு தோத்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அம்மா யாராவது தோக்கடிப்பாங்களா, எப்போ அம்மா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது எனக்கு ஒரு மாதிரி சின்ன எப்போ நான் எடிட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை பண்ணியிருப்போம். ஒவ்வொரு தடவும் அதை நான் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும் மனசுக்குள்ளே. ஸோ அது ரொம்ப பிடிச்ச சீன். ஸோ ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து இது சைக்கோ கொலை அதெல்லாம் தாண்டி வந்து நிறைய இடம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி பார்க்குறவங்களுக்கு கண்கலங்க வச்சுது. அது கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தென் நீங்கள் இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஃபுல்லாக படம்லாம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க. உங்கள் 2 பேருமே பிடிச்ச சீன், நீங்கள் நடித்ததை தவிர மற்ற சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சீன் என்ன சீன்? கல்ற சீன் ஃபுல்லாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கலர சீன். ஓகே, சீனும் சேஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே,
எனக்கு வந்து அந்த ஹீரோயின் என்ட்ரியோட கஃபே சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபைட் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. அதில் வந்து கேமரா மோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரோபோட் ஆம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நான் அது கூட கார்த்திக் சார் கிட்ட கேட்டேன், ரோபோட் ஆம் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு. அவர் நாங்கள் கையிலே தான்டா பண்ணோம் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். உங்களுக்கு அந்த நாலேஜ் நிறைய இருக்கு. அந்த அப்போ சினிமாட்டோகிராஃபர் தான் ஆசை. கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா, லேர்ன் பண்ற விஷயங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும். ஸோ அந்த கலர் சீன் பேசும்போது அதுவும் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. அதாவது அந்த கலரை பெஞ்சமினோடது, இவரோடதுமே ஒயிட்ல இருக்கும். பட் நாளாக அது லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல பிளாக் கலர். அந்த ஒயிட்ல காட்டினது அது மெட்டஃபர் மாதிரியா? அவங்களுமே பியூர் சோல். லாஜிக் வைஸ் வந்து அது ஓகே, இது ஓல்டு இது நியூன்றது ஒன்று. பட் நான் அந்த நீங்கள் நல்லா திரும்ப பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்டாக இருக்கும் அந்த அவரோட கலர். ஏன்னா அவர் ஒரு வெளிச்சம் தர மாதிரியான ஒரு மெட்டஃபர் தான் அது. ப்ளஸ் அதை நீங்கள் திரும்ப அந்த சீனை பாருங்கள், அவர் அந்த ஒயிட் கலருக்கு பின்னாடி ஒரு சின்ன சன்ரைஸ் இருக்கும். ஓகே. ஸோ இவரோட லைஃப்க்கு இவர் தான் எப்போவுமே வெளிச்சம்ன்றது தான் அது அர்த்தம். நிறைய டீட்டெயில் படத்தில் பார்க்கும்போது. தென் இந்த படத்தில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்கள் ட்வின்ஸ் அப்படின்றதால நிறைய உங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்றது. என்னைக்காவது வந்துட்டு நீங்கள் வெளியே போகும்போது வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி நீங்கள் மாற்றி ஏதாவது உங்களை கூப்பிடுறது, அட்ரஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குமா? டக்குன்னு பாக்குறவங்களுக்கு எல்லாருமே கேட்பாங்க, நீங்க யார் ஃப்ராங்கின் யார். நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டீங்களா கரெக்ட்டா இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்றத? 3 நாள் ஆச்சா பார்த்து? 3 தடவை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஆஃபீஸ் வந்தாங்க, தென் செகண்ட் டைம் ஆஃபீஸ் வந்தாங்க. ரெண்டோட எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. தேர்ட் டைம் வந்து நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த கன்ஃபியூஷனில் முடிகிற வரைக்கும். ஓகே. 65 ட்வின்ஸ்ல இவங்க 2 பேர் தான் அந்த மெயின் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தது எதனால? 2-3 ரீசன்ஸ் இருக்குது. இப்போது இவங்க வந்து இப்போது நம்ம எல்லாரையும் நம்ம ட்வின்ஸ்லாம் தேடிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் ஏஜில் தேவைப்பட்டாங்க. ஸோ அப்போது இவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. பிகாஸ் இவங்க ஃபர்ஸ்ட் படம் சில மனிதர்கள்னு படம் நம்ம சேம் ப்ரொடக்ஷன் ஏர் என்டர்டைன்மெண்ட்டோட முதல் படம் அதோட டேரக்டர் இப்போது ஒரு வெப் சீரிஸ் பண்ணார். ஸோ அதில் 2 பேர் நடிச்சிருந்தாங்க. ப்ளஸ் நானுமே கூட வந்து இவங்களை இதில் பார்த்துருக்கேன், நானே வருவேன்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ நானுமே சொல்லி வச்சுருந்தேன், அவருமே சொல்லி வச்சுருந்தார். ஸோ அதனால் அவங்க உடனே ஆஃபீஸ் வந்தாங்க. எனக்கு இவங்க அந்த ஏஜுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. எனக்கு என்ன ஏஜ் குரூப்பில் தேவையோ அதில் பர்ஃபெக்டாக இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் அது முடிஞ்சுது. செகண்ட் வந்து நானே வருவேன் பார்த்தேன். நான் அதில் 2 சீன் 3 சீன் வந்திருந்தாலும் கூட அவங்க டேரக்டர் என்ன வேணுமோ அதை டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதனால் அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எனக்கு யார் பெஞ்சமின் யார் ஃப்ரான்சிஸ் செலக்ட் பண்ணுறது தான் ஒரு வாரம் ஆச்சு. ஓகே. அது அவங்களுக்கு நான் சொல்லலை. ஓ, எப்படி கடைசில ஃபைனல் பண்ணீங்க? நீங்க தான் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன் இல்லையா, சும்மா பேசும்போது யார் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, யாருக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் வருது பேசும்போது, நேச்சுரலாக இருக்கும்போது. பட் ஆனால் நான் ஒரு வாரத்திலே கண்டுபிடிச்சிட்டேன் இவன் பயங்கர சாஃப்டான ஆள், ரியல்ல அவன் பயங்கர ஷார்ப்பான ஆள். அப்படி தெரிஞ்சு எப்படி சார் அந்த ஒரு கேரக்டர்? பட் ஆனால் இவங்க கேமரா முன்னாடி வச்சா இவன் ஃபேஸ்ல ஒரு டெரர் இருக்கும். அவன் எவ்வளவு டெரரா இருந்தாலுமே கூட அவங்களோட இன்னசென்ஸ் தான் இருக்கும். ஆமா, அது பார்க்கும்போதே தெரிஞ்சது. அவன் திரும்பி பார்க்குற சீன்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த லுக்கே ரியல் லைஃப்ல அப்படியே ஆப்போசிட். 2 பேரும் ஒற்றுமையா இருப்பீங்களா? அந்த படத்துல காட்டுற மாதிரியே வந்து ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒற்றுமையா தான் இருக்கும். சில டைம்லாம் சண்டை வராம இருக்காதுல, சண்டை மோஸ்டா வரும். விட்டு கொடுக்க மாட்டோம் 2 பேரையும். இவனுக்காக ஒண்ணுன்னா நான் இருப்பேன், அவனுக்காக ஒண்ணுன்னா அவன், எனக்காக ஒண்ணுன்னா அவன் இருப்பான். அந்த மாதிரி சமத்து பசங்களா இருக்கீங்களே 2 பேருமே, ரொம்ப ஒற்றுமையா படத்துல காட்டுற மாதிரியே. ஓகே, உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க 2 பேரும்? எனக்கு ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு தான் ஆசை. அது எப்படியாவது நம்ம வேற வேலை பார்த்தாலுமே அது ஒரு வாட்டியாவது ஒரு படமாவது சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிடணும்னு ஆசை. ஓகே, உங்களுக்கு? எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே 2 பேர் ட்வின்ஸ்னா கெரியரே ஒரே மாதிரி தான் சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல, நான் சினிமாட்டோகிராஃபர் ஆறதா இருந்தா அவன் டைரக்டர் ஆயிடுறேன் அப்படின்னா, இல்லாட்டி 2 பேருமே சினிமாட்டோகிராஃபர் ஆயிடும். ஓகே. தென் இந்த படத்தை இன்னொரு விஷயம் என்னன்னா நோட் பண்ணது, நாங்க எல்லாருமே என்ன நினைச்சோம்னா அந்த கெமிஸ்ட்ரி லேப்குள்ள இருக்கவங்களதான் வந்து ஒரு இது பண்ணுறாரு, கொலை பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு. ஆனால் அது அப்படியே ஒரு ட்விஸ்ட் வந்தது, இல்லை ஃபிசிக்ஸ் லேபில் இருக்கவங்க, ஏன்னா அந்த வழியை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரைட்டிங் எதுனால? ஏன்னா அவர் அதுதானே அனுபவிச்சுட்டு இருக்காரு. பெஞ்சமின் கேரக்டர் வந்து ஒரு 17 இயர்ஸாக ஒரு பெயினை வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதை தான் திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓகே. கொண்டுட்டா அது சைனில் முடிஞ்சது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா, உங்களுக்கு கொண்டுட்டோன்னா நீங்கள் உடனே செத்துருவீங்க, அது உங்களுக்கு அது அவரோட பெயின் தெரியாத போயிடும். நான் 17 இயர்ஸாக ஒரு பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அந்த பெயின் நீங்கள் லைஃப் லாங் அனுபவிக்கணும், அதுதான் அவரோட மோட்டிவ். ஸோ அதனால தான் அப்படி சூஸ் பண்ணுவார் அவர். இப்போ வந்து ஆஃப்டர் ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே பேசியிருப்பாங்க. யாராவது செலிபிரிட்டிஸ், பெரிய செலிபிரிட்டிஸ் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? கார்த்திக் சுப்ராஜ் சார் பேசினார், படம் பார்த்துட்டு கூப்பிட்டாரு. பிவாஸ் சார் பேசினார், ஓகே, அவர் ஃபோன் பண்ணி படம் பார்த்து நல்லா இருக்குனாரு. அப்புறம் சக்தி சௌந்தரராஜன் டேரக்டர் அவர் பேசினார். சில பேர் பேசினாங்க. எனக்கு மேஜராக சொல்லணும்னா இவங்க 3 பேரும் ஃபோன் பண்ணி பேசினாங்க. தட் வாஸ். இப்போ படம் என்னதான் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தாலுமே தேட்டர் அப்படின்னு ரிலீஸ் ஆகும்போது அப்போ இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை அதெல்லாம் இருக்கா?
இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், அவ்வளோதானே. எல்லாரும் அது பார்க்குறதானே. பட் வி காட் த ரெஸ்பான்ஸ். நம்ம அது வந்து அப்படியே போயிடல. நம்ம ஃபர்ஸ்ட் வீக் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கோட எண்ட்லேருந்து அது செகண்ட் வீக்லேருந்து பீப்புள் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸ்டில் 5th வீக் 6th வீக் வரைக்கும் ஸ்டில் தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது, சென்னையில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ சைமில்டேனியஸாக ஓடிலையும் போயிட்டுருக்கு. வி ஆர் ஹாப்பி. நீங்கள் எழுதும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துங்க, இந்த அளவுக்கு பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகும், இந்த அளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கா இல்லை எப்படி சார்? ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்கு. தியேட்டரில் கொஞ்சம் ஆச்சு, இப்போ ஓடிடி வந்தோன்னே அப்படி இன்னும் கொஞ்சம் வைடராக இருக்குது. ஓகே, இது இன்னும் வைடர் ரீச் போகும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஸோ வைடராக போகணும். பொதுவாக ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து கொடுக்குறாங்க, அது ஒரு பயங்கர ரீச் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய அடுத்த படம் ஒரு பெரிய ஹீரோவோட இருக்கலாம், பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம். அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? நான் எழுதிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. நான் ரைட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கேன். ஸோ அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அது யாருக்கு அப்ரோச் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலான்றது ஒரு ஐடியா இருக்கும். பட் ரைட் நோ ஐ மீன் ரைட்டிங் ப்ராசஸ். ஓகே, ஒவ்வொரு டேரக்டர் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து மணிரத்னம் சார் எடுத்தால் அவருடைய படங்கள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய படங்களும் ஸோ ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. உங்களுக்குன்னு என்ன ஸ்டைல் வச்சுருக்கீங்க? கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு ஸ்டைலில் போயிடணும். இல்லை நினைக்கிங்கன்னா இது த்ரில்லர் படம், ஸோ அடுத்த படம் அந்த ஜானரில் இருக்குன்னு கேட்குறேன். இல்லை அது டோட்டலாக வேற ஜானர் பண்ணணும்னு தான். இப்போ நீங்கள் நானே ஒருவன்லையும் ட்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதுலேயே ட்வின்ஸ் எடுத்து வர ப்ராஜெக்ட்லையும் ட்வின்ஸாக மட்டும் தான் பண்ணுவீங்களா, இல்லை தனித்தனியாக பண்ணுற ஐடியாஸ்லாம் இல்லை? ஆல்ரெடி தனியாக பண்ணியிருக்கான் இவன். அருண் ராஜா காமராஜா சாரோட லேபிள் படம் பண்ணேன், லேபிள் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கான். நான் விஷால் வெங்கட் சாரோட பாம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ தனித்தனியாகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ இப்போ ஸ்கூல்லலாம் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? அப்பாடா நிறைய பேருக்கு நம்மள தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எனக்கு நேற்று நைட்டு கூட ஒருத்தர் மீம் அமைச்சிருந்தான். அந்த லுக்கை வச்சு ஒரு வீராசுரா பாட்டு. அப்போ நான் யோசித்தேன், இவங்களுக்குலாம் தெரிஞ்சுதான் வீராசுரா பாட்டு போடுறாங்களா இல்லை நார்மலாகவே எடுத்து போடுறாங்களா அப்படின்னு தோணுச்சு. அதான் மோஸ்ட்டாக பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் தான் கூப்பிட்றாங்க. இப்போ கூட நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் தான் சொல்லி கூப்பிட்டான். அது எப்படி இருக்குது அந்த கேரக்டராகவே வந்து இப்போது நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்குதுல்ல, பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற அந்த கேரக்டர் போய் மக்கள் மனசில் உட்காந்துருச்சு. வெளியே உங்களை பார்க்கும்போது கூட பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் போகிறாங்கப்பா அப்படின்றப்போ அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. நம்ம பண்ண வேலைக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது இல்லையா? எப்படி இருக்குது அது வந்து எனக்கு எப்படி என் வயசு பையன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத விட சின்ன சின்ன பசங்க வந்து நிறையா சொல்கிறாங்க. இப்போ கூட நான் என் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து ஆனால் நான் உங்களை படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு? அதான் நான் இப்போ ரீசெண்டாக பெசன் நகர் போயிருந்தோம். அப்போ கூட ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்களாம், இந்த பசங்க பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டாங்களே நிறைய பேர். ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பர். அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நாங்கள்லாம் சொல்ல தவிர அவருமே ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்ககிட்ட நீங்கள் பார்த்து நல்லா பண்ணுறாங்க பசங்க அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன இந்த படத்துலேயும்? ஹோல்சமாக அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களால கிராப் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்கிறோமோ, நமக்கு என்ன தேவையோ அது நீங்கள் அவங்ககிட்ட கிளியர் கட்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டா போதும். வாட் யூ நீட்ன்றதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அழகாக டெலிவரி பண்ணி கையில் கொடுத்துட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு ஆக்டிங் வந்து அவங்களுக்கு 2-3 படம் 3rd ஃபிலிம் இது. அவங்களுக்கு என்னமோ அது நல்லா வருது, நேச்சுரலாகவே வருது. ஆமாம் வருது. அவங்க நேச்சுரலாக அவங்களுக்கு அந்த வருதுன்றதை தாண்டி தே ஷோ இன்ட்ரெஸ்ட். அதை டெடிக்கேட்டாக எடுத்து பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அது அவங்ககிட்ட 100% இருக்கும். இவங்ககிட்ட சும்மா சொல்லுவான், அப்பப்போ பெருசாக சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, படத்துக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்பப்போ ஃபிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இவங்க தான் இந்த படத்தோட ஹார்ட். ஆமாம், இவங்க போர்ஷனில் வர நடக்க போகிற சீக்வன்ஸோட இம்பேக்ட் தான் இந்த மொத்த படத்தையுமே வந்து தூக்கி நிறுத்த போகுது. ஸோ அதனால் அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஷூட் பண்ணும்போது. எனக்கு ஒவ்வொரு சீனுமே வந்து இவங்க பண்ண எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருந்தது. ஒவ்வொரு சீன் நடித்து முடிக்க ஸ்பாட்லேயே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு. இது அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு பில்ட் ஆகிறதுக்கு காரணமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க அஃப்கோர்ஸ் தே ஆர் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்லர் இன் லெவல். கண்டிப்பாக சொல்லிதான். நீங்கள் மாறி சஜஷன்லாம் கொடுத்துப்பீங்களா? நீ இப்படி ஆக்ட் பண்ணுற, ஸோ இதை எப்படி பண்ண, அந்த மாதிரி சஜஷன்லாம் கொடுத்துப்பீங்களா? இவன் மானிட்டர், நான் இப்போ ஒரு சீன் பண்ணிட்டுருன்னா அவன் மானிட்டரில் பார்த்துட்டு வந்து இது தப்பாக பண்ணுறேன், அதை நம்ம கரெக்டாக பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். நானும் அதே மாதிரி தான். ரொம்ப என்ன சொல்றது, அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்க வாழ்ந்துருக்காங்க, நடிக்கல, எப்படி இருக்காங்க ஒரிஜினலா. அந்த ஒரு சீன்ல கூட பெஞ்சை பார்த்து நான் அந்த பிஎஃப் இருப்பான் அதை பார்த்து அழுவும் கூட இவன் தான் சொன்னான், ஒரு கண்ணுல மட்டும் டிஎஸ் வர மாதிரி பாத்துக்கோ, அது நல்லா இருக்கும் அப்படின்னா நான் இவனை கேட்டுதான் பண்ணேன். They never used glycerin in the entire film. அழுதது எல்லாமே ரியல்
அவங்க ரியலாக அழுதது கிளிசரினே யூஸ் பண்ணல அவங்க. வாவ் சூப்பர், உண்மையாவே பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் நீங்க கொடுக்குற இன்புட்ஸ், அந்த ஒரு கண்ணில் அழுகிறது, அதெல்லாம் உங்களுக்கு எனக்கே தெரியாது, இப்போதான் நானே பார்க்குறேன். யாரும் அவருக்கே தெரியும், யாரும் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரா இப்படி பண்ணாதான் அது இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்ற விஷயம்லாம் நம்மளுக்கு தோணும்ல, கேமரா பார்க்கும்போது தோணும்ல, இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுற அந்த இன்ஸ்டெக்ட் தான். அப்பா பார்த்துட்டு வந்து சொன்னோன்னே வந்து ப்ரீவியஸ் ஷோ பார்த்துட்டு வந்து சொன்னாரு கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படின்ட்டாரு. அதுவே கான்ஃபிடன்ஸ் தான் கண்டிப்பா ஹிட் அப்படின்னு. நீ போய் தியேட்டர்ல பாருன்னாரு, அவ்வளவுதான். 2 வார்த்தை தான் பேசினேன். நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், காமிங்க ஒரு சீனாவது காமிங்க, நான் நடிச்சிருக்கேன், நான் பார்க்கணும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் காமிக்கல. ஓகே, நீங்க தியேட்டர்ல தான் போய் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க. அண்ட் ஸ்டோரி சொல்லும்போது ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்களா உங்களுக்கு, இல்ல அவங்க போர்ஷன் மட்டும் சொன்னேன்? அவங்க போர்ஷன் மட்டும் தான். அவங்களுக்கு என்ன நடக்குதோ அவங்க போர்ஷன் மட்டும் சொன்னேன். இந்த படத்திலே வந்து ஒரு பயங்கரமா மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணது உங்களோட அந்த திரும்பி பார்ப்பீங்களா ஒரு லுக்கு, வில்லனிசம் லுக், அது பண்ணலாமா, ரீக்ரியேட் பண்ணலாமா? ஓகே, அங்க ஓகே, வாவ் சூப்பர். ஆக்சுவலா வந்து இது வந்து நிறைய மீம் ஆச்சு, ஒவ்வொருத்தரும் ஒரு சென்டென்ஸ்லாம் கீழே போட்டாங்க. நீங்க என்ன நினைச்சு பாத்தீங்க, உங்க மைண்ட்ல என்ன ஓடுச்சு? சென்டென்ஸா அந்த மீம் டெம்ப்ளேட் தான் ஓடுச்சு. அந்த டெம்ப்ளேட் தானே இதுதான் உங்களுக்கு இருக்கு அதான் ஓடுச்சு. வாவ் சூப்பர். அண்ட் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து மறுபடியும் நான் மென்ஷன் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட டைமுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இது வைடா சக்ஸஸ் ஆகணும். உங்களுடைய அடுத்த படமும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு பிக் பேனர்ல வரணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.